விடுதலை சிறுத்தை கட்சியில் மாநில துணை செயலாளராக நான் இருக்கேன். மகளிர் விடுதலை இயக்கத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியில் நான் பணிபுரிஞ்சிட்ருக்கேன், களப்பணி ஆற்றிக்கிட்டு இருக்கேன். மக்கள் பூரா தெர்மல் நகர் ரேஷன் கடையில் முறைகேடு அதிகமாக நடக்குது. அரிசி பருப்பு எண்ணெயெல்லாம் நல்ல பொருள்லாம் எங்களுக்கு தராமல் ஓட்டல்காரர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் சப்ளை பண்ணுறாரு அவர் செல்வம் என்பவர் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அதை நான் போய் ஏயா இப்படி செய்கிறீங்க, மக்களுக்கு கொடுக்காம இப்படி ஹோட்டல் வியாபாரிக்கும் இவங்களுக்கும் கொடுக்குறீங்களே, எதுக்கே அப்படி செய்கிறீங்க? ஆமாம், ரேஷன் கடை ஊழியர் செல்வம், திரு செல்வம் என்பவர். அப்போ நான் கேட்குறேன், ஏயா இப்படி செய்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த தினம் நிறுத்து போடுறவனுக்கு 500 ரூபா நான் எதில் இருந்து கொடுப்பேன், உங்கள் அப்பனாடி கொடுப்பான் போடின்னு தகாத வார்த்தைகள்லாம் எங்களை திட்டுறாங்க. திட்டிட்டு நீங்கள் யாரடி இங்கே கேட்குறதுக்கு அப்படின்றாங்க. நாங்கள் எங்கள் கார்டுக்கே நாங்கள் போய் வாங்கணும்னு சொல்லி போனாலும் கூட எங்களுக்கு எங்கள் கார்டுக்கு சாமான் தர மாட்டுறாங்க. எங்களை நிராகரிக்கிறாங்க. ஜாதியை பற்றி பேசுகிறாங்க, கட்சியை பற்றி இழிவாக பேசுகிறாரு. செல்வம் அவரை உடனடியாக மாற்றணும்னு தான் இந்த கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம். தெர்மல் நகர் காவல் நிலையத்தில் நான் போய் புகார் கொடுத்தேன். என்னுடைய புகாரை அவங்க கேட்கவே இல்லை, எடுக்கவும் இல்லை. வாங்கியிருக்காங்க, அது கூட ரிசப்ட் கூட எங்களுக்கு இன்ன வரைக்கும் தரலை. தெர்மல் நகர் காவல் நிலையம் ஒரு சாராருக்கு தான் செயல்படுது, மக்களுக்கு எங்களுக்கெல்லாம் செயல்படலை. நாங்கள் போய் ஏதாவது கஷ்டம்னு சொல்லி போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்தோம்னா அதுக்கு நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் நாங்கள் கலெக்டர் ஐயாவை அணுக வந்திருக்கோம். ஐயா, முறைப்படி நடவடிக்கை தேவை ஐயா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.